சிறையடிக்க ஆசை சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கிருஷ்ண வந்து ஹாஸ்பிட்டலில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க மீனாவுக்கு. கூட்டிகிட்டு போய் கவுன்சிலிங் கொடுத்தோம்னா கிருஷ்ணோட மனசில் என்னென்ன இருக்குது, அவனுக்கு என்ன ஆசைப்பட்றான் அப்படிங்கிறத வந்து டாக்டர்கிட்டையாவது சொல்லுவான். அதனால நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சீதா வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை முத்துக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர்றப்ப இங்கே வந்து ஸ்ருதி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுற விஷயமா வந்து எல்லாத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போது ஒரு செலிப்ரிட்டியை கூப்பிட்டா வந்து ஹோட்டலுக்கு வந்து கஸ்டமர் நிறையா வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அவங்க வந்து ரொம்ப அமௌண்ட்டை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லவுமே அதெல்லாம் எதுக்கு, பேசாமல் விடு, நல்ல ஒரு ஆஃபர் கொடுத்தாவே போதும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என் ஸ்ருதி ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து போஸ்டர் அடிங்க, போஸ்டர் அடித்து என் காரில் ஒட்டிட்டோம்னா எல்லாம் நானும் நிறையா இடத்துக்கு போகிறேன், நம்ம காரில் ஏற வர கஸ்டமருக்கும் நம்ம சொன்னோம்னா அந்த கஸ்டமரே நிறையா பேர்த்துக்கு இது பண்ணுவாங்க, அதுவே போதும்ல, உங்களுக்கு கஸ்டமர் நிறையா வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்குமே. தேங்க்ஸ் முத்து, நீங்களும் நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சரின்ட்டு மீனாவும் சொல்கிறாங்க, நீங்களும் என்கிட்டயும் கொஞ்சம் கொடுங்க, நானும் என் வண்டியில் ஒட்டிக்கிறேன், நானும் நிறையா கஸ்டமர்கிட்ட பூ கொண்டு போய் கொடுக்குறேன்ல அவங்ககிட்டே சொல்கிறேன் அப்படிங்குமே. தேங்க்ஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு, முத்து நீங்கள் நல்லா பேசுவீங்கல்ல, நீங்கள் வந்து ஹோட்டலை பற்றி கொஞ்சம் நல்லா பேசி இது பண்ணிங்கன்னா அதை வந்து நான் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுறேன், அந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் நம்மளுக்கு வருவாங்கள்ல கஸ்டமர் அப்படிங்குவாங்க. ஓகே ஸ்ருதி, அதே மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படிங்குமேனு உடனே வந்து மனோஜ் சொல்கிறா, ஸ்ருதி வந்து உனக்கு வந்து நீ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுல ரவிக்கு எந்த இஷ்டமுமே இல்லை, அப்புறம் எதுக்கு நீ ஏன் ஒரு முடிவெடுத்துட்ருக்க, ஃபஸ்ட்டு வந்து ரவியோட மனசு மாறி ரவி வந்து உனக்கு உன் கூட வரட்டும், அதுக்கப்புறம் வேணும்னா ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணு அப்படிங்குமே. அண்ணா நீ பேசாமல் ஸ்ருதி ஓப்பன் பண்ணட்டும், நான் வந்து இப்போதைக்கு அந்த ஹோட்டலில் நான் வேலை பார்த்துட்ருக்கேன், இப்போதைக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு நான் வர முடியாது, கான்ட்ராக்ட் முடியாமல் நான் வர முடியாது, அதே மாதிரி ஸ்ருதி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணுறாலோ அதே மாதிரி தான் நானும் அவங்களும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, அதனால் இப்போதைக்கு நான் விட்டுட்டு வந்தால் அவங்களுக்கு ரொம்ப இதாயிரும்ல அப்படிங்கிறாங்க. அப்புறம் உடனே ஸ்ருதி இருந்துக்கிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரவியை வர வைக்கிறது என் பொறுப்பு, ரவி கண்டிப்பாக மனசு மாதிரி என் ஹோட்டலுக்கு வருவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜயாட்ட சொல்கிறாங்க, ஆண்டி நீங்கள் வந்து எனக்காக ஒரு வீடியோ எடுத்து கொடுங்க, ஒரு குரூப் டான்ஸ் மாதிரி ஆடி எனக்கு வந்து ஒரு வீடியோ மட்டும் எடுத்து கொடுங்க, அதை நான் சோசியல் மீடியாவில் போட்டுக்கிறேன் அப்படிங்குமே. அதுக்கு எனக்கு அமௌண்ட் வேணும் அப்படிங்குமே. நீங்கள் வந்து ஒரு மருமகிட்ட நீங்கள் அமௌண்ட் வாங்கினீங்கன்னா எவ்வளோ கேவலமாக உங்களை தான் பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு அதெல்லாம் விடுமா, நீங்கள் நல்லபடியாக பார்த்து முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லுவோமே. சரின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் மறுநாள் வந்து இங்கே வந்து கிருஷ்ண தேடி போலீஸ் வந்துடுது இதுக்கு ஸ்கூலுக்கு வரவே என்ன விஷயம் அப்படிங்கும்போது, கிருஷ்ண வந்து அஜய்ங்கிற ஒரு பையனை வந்து பென்சிலில் குத்தி பூந்தொட்டியில் அடிக்க போயிருக்கான், அவங்க வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து சீர்திருத்த பள்ளியில் விடணும்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்குமே. அந்த பையனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லவுமே, இருங்க கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. அங்கே வந்து கிருஷ்ண வந்து கூட்டிகிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க மீனாவும் முத்துவும். அங்கே வரவுமே நம்ம ரோஹிணி வந்து கிருஷ்ண வந்து மிரட்டி வச்சிடுறாங்க. டாக்டர் உள்ளே என்ன எது கேட்டாலும் நீங்கள் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டு பேசிட்டு கிருஷ்ண கூப்பிட்றாங்க. கிருஷ்ண அதே மாதிரி எதுவுமே சொல்லாமல் வரவுமே வெளியே வந்து சொல்கிறாங்க, இவங்க அம்மா கிருஷ்ணுக்கு வந்து வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை, இப்போ அவங்க அம்மா கூட இல்லாதது மட்டும்தான் அவனுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது, மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபஸ்ட்டு அவங்க அம்மாட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சு ஃபஸ்ட்டு பையன் கூட வந்து இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ தான் ரோஹிணிக்கு கொஞ்சமாவது மனசு கொஞ்சம் திருப்தி ஆகுது, ஐயோ கடவுளே நம்ம நல்லபடியாக முன்னாடி வந்து கிருஷ்கிட்ட சொன்னது நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ரோஹிணி இந்த பிரச்சனையில் எப்போ மாட்ட போகிறாங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.